2 பைலட்ல ஒரு பைலட் வாலண்டியரா அந்த பெட்ரோலை ஆஃப் பண்ணிட்டாரு. அதாவது ஒயிட் பெட்ரோலை ஃபியூல் ஆஃப் பண்ணினதுனால தான் ஃப்ளைட் ஃபியூல் போகாம விழுந்து நொறுங்கிடுச்சு. இந்த இட்டாலியன் பத்திரிகையில் வந்த அந்த செய்தி டீயா பரவி இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லா பரவி இருக்கு, இந்தியாவிலும் பரவி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்க கேட்கலாம், சார் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குமா? ஏர்போர்ட் ஃபுல்லா சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களே, ஏன் ஏர்லைன்ஸ்ல ஏரோப்ளேனுக்குள்ள காக்பிட்குள்ள சிசிடிவி கேமரா இருக்காதா? அந்த ஸ்டார்டல் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, அந்த ஒரு 2-3 செகண்ட்ல விமானிக்கு ஏற்படுகின்ற அந்த மனநிலையில் விமானி செயல்படுகின்ற விதத்தினால் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ப்ராப்பர் ஆக்சிஜன், ஒரு மனிதனுக்கு சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு காற்றுல இருக்கணும்ன்றது இருக்கு. இந்த விமானம் ஃபுல்லா கவர்ட் பண்ணி ஏசி இது பண்ணும்போது, கவர்ட் பண்ணிருக்கும் போது சில நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை நம்ம சுவாசிக்கும் போது டக்குன்னு ஒரு 2-3 செகண்ட் வந்து மைண்ட் அப்செட் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அந்த மாதிரி இந்த விமானத்தில் காக்பிட்ல ஏதாவது ஆக்சிஜன் பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆச்சா? வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். 8 மாதங்களுக்கு முன் அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா விபத்து யாருமே மறந்திருக்க முடியாது. அதுல கண்டினியூஸா ரிப்போர்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன் இத்தாலியில ஒரு பத்திரிகையில வெளியான ஒரு தகவல் ஒரு பகீர் கலப்பி இருக்குங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அந்த பைலட் 2 பைலட்ல ஒரு பைலட் தான் வாலண்டியரா அந்த ஃபியூல் போற சுவிட்சை ஆஃப் பண்ணாரு. அதனாலதான் ஃபிளைட் போய் ஃபியூல் கட் ஆகி ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதுல சொல்லி இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யாங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படலை. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கு. இங்க நம்ம இந்தியால இருந்து நிறைய பைலட் அசோசியேஷனும் டிஜிசிஏல நிறைய அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இட்டாலியன் பத்திரிகையில் வந்த அந்த செய்தி டீயா பரவி இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லா பரவி இருக்கு, இந்தியாவிலும் பரவி இருக்கு. அதை பத்தி நிறைய சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பத்திரிகையில என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, 2 பைலட்ல ஒரு பைலட் வாலண்டியரா அந்த பெட்ரோலை ஆஃப் பண்ணிட்டாரு. அதாவது ஒயிட் பெட்ரோல் ஃபியூல் ஆஃப் பண்ணினதுனால தான் ஃப்ளைட் ஃபியூல் போகாம விழுந்து நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னாக்கா, சாத்தியக்கூறு இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இல்லை. இது ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து பேசும்போது ஏன் ஃபியூல் ஆஃப் பண்ணேன்னு ஒரு பைலட் கேட்கிறாரு, இன்னொரு பைலட் வந்து நான் ஆஃப் பண்ணல அப்படிங்கிறாரு. அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்ததா சொல்றாங்க. அது நமக்கு இன்னும் புலப்படவில்லை. இவங்க ஏன் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னாக்கா, இது கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ வந்து எடுக்கணும், அதுல இருக்க ஆத்தென்டிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் அங்க யூசுவலா யூஎஸ்ல இருக்க அந்த ஏவியேஷன் ஃபோரன்சிக்கு அனுப்பிச்சு அதை செக் பண்ணுவாங்க. அந்த ஆடியோவை செக் பண்ணும்போது இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு அந்த இட்டாலியன் பத்திரிகை சொல்லியிருக்காங்க. இது திரும்ப நான் சொல்றேன், அது வந்து ஒரு அபிஷியல் நியூஸ் கிடையாது. ஒரு அனுமானத்தில் அந்த இட்டாலியன் பத்திரிகை அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த தகவலுக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்க கேட்கலாம், சார் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குமா? ஏர்போர்ட் ஃபுல்லா சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களே, ஏன் ஏர்லைன்ஸ்ல ஏரோப்ளேனுக்குள்ள காக்பிட்குள்ள சிசிடிவி கேமரா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வரைக்கும் காக்பிட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வைக்கின்ற பழக்கம் இல்லை. அதனால கேமரால ரெக்கார்ட் பண்றது கிடையாது. அவங்க வாய்ஸ் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான் அந்த பிளாக் பாக்ஸ்ல தெரியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த பிளாக் பாக்ஸை எடுத்தாங்க, அவங்க சொன்னாங்க, ஆராய்ச்சி பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க. இது எதனால இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ், நம்ம இது வரைக்கும் நடந்த விபத்துக்களை அனலைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சாத்தியக்கூறு இருக்கலாம் அப்படின்றது பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. அதாவது பைலட் வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல வேற ஒரு காரணங்களினால் அந்த விபத்தை அந்த பைலட் ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்றது வேற ஒரு காரணிகள் கூறுகிறார்கள். இதுக்கு டெக்னிக்கலா ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டார்டல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த ஸ்டார்டல் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, அந்த ஒரு 2-3 செகண்ட்ல விமானிக்கு ஏற்படுகின்ற அந்த மனநிலையில் விமானி செயல்படுகின்ற விதத்தினால் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவியேஷன் தியரி நிறைய தியரி இருக்குங்க. அந்த ஏவியேஷன் தியரியில இந்த ஸ்டார்டல் எஃபெக்ட் அப்படிங்கிறத மட்டும் தான் இப்போ அந்த இட்டாலியன் பத்திரிகை குறிப்பிடுறாங்க. அந்த ஸ்டார்டல் எஃபெக்ட்ங்கிறது என்னன்னாக்கா, இந்த 2 பைலட்ல யாராவது ஒருத்தர் ஏற்கனவே ஒரு மன உளைச்சலில் இருந்திருக்கலாம். மேபி வேலை பளுவாக இருக்கலாம், இல்ல பர்சனலாக இருக்கலாம், அவருடைய சொந்த விருப்புகளால் அவர்களுக்கு பல மனசோர்வுகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டார்டல் எஃபெக்ட் வந்து அவர் வந்து அந்த ஃப்ளைட் அப்படி பண்ணிட்டு இருப்பாரு, கட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய
சொல்லியிருக்கோம், இது சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ற வேலையே கிடையாது. அந்த ஸ்ப்ரிங்கு போட்டு அப்படி இழுத்து இப்படி போட்டு அப்படி கேர் போடுற மாதிரி போட்டால் தான் இந்த சுவிட்ச் ஆஃப் ஆகும். அதே மாதிரி புல் பண்ணி எடுத்து இந்த மாதிரி போட்டால் தான் ஃபியூல் நாப் வந்து ஆஃப் ஆகும். இந்த ரன்ல இருந்து ஆஃப் ஆனதுனால தான் விபத்து நடந்திருக்கின்றது இனிஷியலா ஃபைண்ட் அவுட் பண்ண ரிப்போர்ட் ஆகி இருக்கின்றது. இந்த ஸ்டார்டல் எஃபெக்ட் வரும்போது எதனால ஸ்டார்டல் எஃபெக்ட் அந்த விமானிக்கு ஏற்பட்டு இருக்கலாம், இல்ல ஏற்படும், இது ஏற்பட்டு தான் நமக்கு தெரியாது, எந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கறத பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒர்க் பிரஷரோ இல்ல பர்சனல் பிரஷரோ இருக்கும்போது ஏற்படலாம். மேலும் இந்த விமானம்ங்கிறது வந்து கிளம்பும் போது சில நேரத்துல ஃபுல்லி கவர்டா இருக்கிறதுல ஏசி ஓரியன்டட் ஃபிளைட்டா தான் அது இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் காற்று புகுவதற்கு வசதி இல்லாமல் இருந்தால், அதாவது ப்ராப்பர் ஆக்சிஜன், ஒரு மனிதனுக்கு சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு காற்றுல இருக்கணும்ன்றது இருக்கு. இந்த விமானம் ஃபுல்லா கவர்ட் பண்ணி ஏசி இது பண்ணும்போது கவர்ட் பண்ணிருக்கும் போது சில நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை நம்ம சுவாசிக்கும் போது டக்குன்னு ஒரு 2-3 செகண்ட் வந்து மைண்ட் அப்செட் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அந்த மாதிரி இந்த விமானத்துல காக்பிட்ல ஏதாவது ஆக்சிஜன் பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆச்சா, ரெடியூஸ் ஆனதுனால அந்த மைண்ட் ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருந்து அந்த ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் விமானத்தில் இருக்கின்ற அந்த கேபின் பிரஷர் இருக்கு பாருங்க, அது குறைந்து அதனால அவர் ஏதாவது இந்த 2-3 செகண்ட் ஏதோ இது பண்ணிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்றாங்க. ஆனால் இது எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. இது நிரூபிக்க வேண்டும் என்றால் திரும்ப அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் முழுமையாக வர வேண்டும். அப்பதான் இது நிரூபிக்கப்பட முடியும். இப்ப இந்த விமான விபத்து நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, இப்ப பண்றாங்க. அதாவது இங்க இருக்க நம்ம பைலட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல, ஏதோ டெக்னிக்கல் ரீசன் அதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, முடியல. விமானி மேல பழிய போட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ற மாதிரி பாக்குறீங்க, அதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு பைலட் அசோசியேஷன் ஆல்ரெடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் இது திடீர்னு ஒரு பரபரப்பு வர்றதுக்கு காரணம் அந்த பத்திரிகையில வந்ததுதான். இன்னும் அதுல நிறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஃபுல்லா டெவலப் பண்ணி ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுத்தாதான் இதனுடைய உண்மையான விபத்துக்கான காரணம் புரியும். நன்றி, வணக்கம்.